அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் கும்பம் ராசிக்கு 2025 ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த பொது பலன் என்பது ஒரு கைடன்ஸ்க்கான பதிவு மட்டுமே. இப்போ ராசியாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார், சுயசாரத்தில் இருக்கிறாரு. இது பாத சனி. இருந்தாலும் நீங்கள் குடும்பத்துக்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க, நிறைய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்கள் மேலே இருக்கும். குடும்பத்தில் மூத்தவராக இருந்தால் நிறைய சுமைகளை சுமக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அல்லது நீங்கள் சப்போஸ் பெண்ணாக இருக்கிறீங்கன்னா கூட கணவனை விட உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும். இந்த நேரத்தில் நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே போல் அதை மீட் பண்ணி அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே சமயத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் யாருக்கு நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்களோ அல்லது செலவு பண்ணுறீங்களோ அவங்களால மன வருத்தங்களும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு. இந்த செவ்வாயும் கேதுவும் இணைஞ்சிருக்கிறதுனால சந்திக்கக்கூடிய நபர்களால் சில மன வருத்தங்கள் வரும். வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். ஆனாலும் சில நேரங்களில் வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்களும் இருக்கும். வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். கோபம், டென்ஷன் அதை தவிர்த்துறது நல்லது. குறிப்பாக பண விஷயத்தில் அல்லது உறவுகள் விஷயத்தில் தான் கணவன் மனைவிகள் கூட கருத்து வேறுபாடு வரும். அல்லது 3வது நபரின் தலையீடு, 3வது நபருடைய கருத்துக்களை கேட்டுட்டு செயல்படுறதுனால கூட கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வரும். அதை தவிர்த்துறது நல்லது. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை வாக்குவாதம் செய்யாதீங்க. குடும்ப உறவுகள்கிட்டையும் சரி வாழ்க்கை துணைவர்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தீங்கன்னா லைஃப் பீஸ்ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கும். இந்த 7ஆம் இடத்துல செவ்வாயோடு கேது இணைஞ்சு இருக்கிறதுனால 3ஆம் அதிபதி செவ்வாய் அதோட கேது இணையுது அப்படின்னாக்க நிறைய டிராவல் பண்ணுவீங்க. சில நேரங்களில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிதி கையாளுறீங்கன்னாக்க எச்சரிக்கையாக இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத பழி, தேவையில்லாத சுமைகள், தேவையில்லாத அவமானங்களை கூட சந்திக்க வாய்ப்பு உண்டு. குறிப்பாக பெண்களாக இருந்தாக்க மற்றவர்களுடைய அப்ரோச்சஸ் வரும். மற்றவர்கள்னா எதிர்ப்பாளர்களுடைய அப்ரோச்சஸ் வரும். அதனால கூட உங்களுக்கு பேர் கட்டுறது அல்லது பழிச்சொல் சுமக்கிறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அதே போல 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பாக்கியங்கள் கைகூடும். எதிர்ப்பாளினர் உறவு என்பது சில பேருக்கு ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவி உறவு நிலையில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. அந்த இடத்துல ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல் திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா வரன்கள்லாம் பேச்சுவார்த்தை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நடக்கும். ஆனால் திருமண தடை வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வரன் போகும், சொல்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க, சொல்லாமல் இருப்பாங்க, கொஞ்சம் இழுக்கடிப்பாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் வேலை அமைப்புகள் எப்படி இருக்கும்னாக்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கும், வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கும். 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயோடு கேது இணைகிறதுனால டெக்னிக்கலாக நீங்கள் சாதிக்கக்கூடிய மாதம் தான். அதாவது தந்திரமான செயல்பாடுகள் மூலம் உங்களுக்கு அந்த இடத்துல நல்ல பேர் கிடைக்கும். ஆனாலும் ஒரு எதிரி அல்லது ஒரு மறைமுக எதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில குடைச்சல்களை கொடுக்கலாம் அல்லது சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதனால குறிப்பாக ஆப்போசிட் ஜெண்டரால தான் அந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் வருது, ஒரு உறவு வருதுன்னா கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால சில விமர்சிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க ஆஸ் யூஷுவலாக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு மாத சம்பளம் வந்துட்டு தான் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ஏர்னிங் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வியாபாரம், ஹார்ட் ஒர்க்கு செஞ்சு தான் அதுக்கான லாபத்தை எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கடன் விடாமல் நீங்கள் செயல்படணும். அல்லது அதிக கடன் பட்டாலையும் கடனுடைய அழுத்தங்கள்லாம் ஏற்படும். 6ஆம் இடத்துல புதன் இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாகவே. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் கடனையும் கொடுக்கும், ஹெல்த் இஷ்யூஸையும் கொடுக்கும். அதனால உடல்நலத்தில் கவனம் செலுத்திங்க. குறிப்பாக 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க உடல்நலத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். குறிப்பாக வாக்கிங் போகிறது, அப்பப்போ உடம்பை செக் பண்ணிக்கிறதுலாம் நல்லது. இந்த பாதசனி காலகட்டத்தில் கும்பராசிக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லேயே ஹெல்த் பாதிக்கும். இந்த சுகர், பிபி இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹெல்த்தை கவனம் பார்த்துக்கணும்.
மெடிடேஷன் பண்ணுறது, யோகா பண்ணுறதெல்லாம் கூட உங்களுடைய ஹெல்த்துக்கு நல்லது. கடன் வாங்காமல் இருக்கணும். பழைய கடனுடைய அழுத்தமும் இந்த காலகட்டத்தில் வரும். அதற்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாவா திருப்பி கொடுங்க பாருங்கள், கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. மேலும் சரபேஸ்வரர் கோயில் திருப்புவனத்தில் இருக்குது, அதாவது கும்பகோணம் பக்கத்தில். அங்கே போயிட்டு வாங்க. கடன் நோய் எதிரியை தீர்க்கும் ஆலயம் சரபேஸ்வரர் கோயில். நீங்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க முடிஞ்சாக. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஜூலை 19ஆம் தேதி வக்ரமாகும். அப்போது சில பேருக்கு பயணங்கள் ஏற்படும், சில பேருக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படலாம், அல்லது வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வரீங்க, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகலாம், வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, வேலை இல்லாதவர்களுக்கு சொல்கிறேன். அதே சமயத்தில் இடமாற்றம் செய்கிறீங்கன்னா கூட இடமாற்றத்துக்கான வாய்ப்பும் உண்டு, வேலையில் மாறக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். அதே 5ஆம் அதிபதி வக்ரமாகக்கூடிய காலகட்டம் ஏறத்தாழ ஜூலை 19 இருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரலும் இந்த புதன் 6ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகுது. அப்போது பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும், செலவுகள் ஆகும், அல்லது பிள்ளைகள் வகையில் மன வருத்தங்கள் ஏற்படும். இந்த சூரியன் 7ஆம் அதிபதி மாதத்தோட தொடக்கத்தில் 5ஆம் பாவகத்தில் குரு சூரியன் சேர்க்கை, 5ஆம் இடத்துல குருவும் சூரியனும் சேர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத்திரபாக்கியத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு மாதத்தோட முதல் பகுதியில் சக்சஸ் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை தாராளமாக முயற்சி பண்ணலாம். சில பேருக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே சூரியன் ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்துக்கு வரும். 6ஆம் இடத்துல சூரியன் வந்தாலும் கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க, வேலை கிடைக்கும், எதிரிகள் வெல்வீங்க, எதிர்ப்புகளை அடக்குவீங்க, அல்லது எதிரிகளை விட்டு விலகுவீங்க மாதத்தோட பிற்பகுதியில். ஸோ அல்லது ஏதோ ஒரு வகையில் வேலையில் கூட மாற்றம், அல்லது அவங்களே உங்களை எதிர்த்தவங்க விட்டுட்டு வேற இடத்துக்கு போகிறது போன்றவையெல்லாம் நடக்கும். உங்களுக்கு ஜூலை கடைசியிலலாம் அதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது ஒர்க் பண்ணுற இடத்துல ஆனால் ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும். கொஞ்சம் எதிர்பாலினர் ரிலேஷன்ஷிப்பு போன்றவை, அல்லது பழகிறது, நிதி சம்பந்தமாக ஹேண்டில் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது. அதே சமயத்தில் இந்த சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுலாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் மாதம் ஃபுல்லாகவே. அதனால் விட்டு கொடுத்து போகிறது தான் கெட்டிக்காரத்தனம். அதே போல் சனியை பொறுத்தவரையிலும் வக்கரமாகும். ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து அப் டு நவம்பர் 28ஆம் தேதி வரலும் சனி வக்கர காலம். இந்த சனி வக்கரமாகுதுன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இடமாற்றம் உறுதியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம். வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். அப்படி சனி வக்கரமாகலன்னா இடமாற்றம் வந்தால் கூட நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னாக்க இந்த கோச்சாரத்தில் சனி வக்கரமாகக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் வேலையில் ஒரு பிரச்சனை வருது, வேலையை விட்டுடலாமான்னு நினைக்கவே கூடாது, வேலையிலே இருங்க. அல்லது அவங்களே எடுத்துருவாங்களோன்ற ஒரு பயத்தோடு இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு இருங்க. அப்போ தான் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரலும் உங்களுக்கு வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பீங்க. அப்புறம் மாறதா இருந்தால் நீங்கள் நவம்பர் 28க்கு பிறகு நீங்கள் வேலை மாற்றம் செய்யலாம். சனி வக்கரம் ஆகாதவர்கள், வக்கரமானவங்க மாறலாம், மாறக்கூடிய வாய்ப்பும் வரும். அதே சமயத்தில் சுய ஜாதகத்தின்படி நடக்கக்கூடிய தசாபுக்தி ரொம்ப முக்கியம். நம்மளுடைய குடுப்பனையின் அடிப்படையில் தான் அந்த தசாபுக்தி பிரதிபலிக்குது. நம்ம வாங்கி வந்த புண்ணியங்கள், வாங்கி வந்த பாவங்கள் தான் நம்ம ஜாதகத்தில் குடுப்பனைகளாக இருக்கு. ஒருத்தருக்கு 2 தாரம் ஆகணும்னாக அதுவுமே நம்ம செஞ்ச கர்மா தான். அல்லது ஒருத்தருக்கு நல்ல வேலைக்கு போகணும், அரசு பணியில் இருக்கணும், உயர் பதவியில் இருக்கணும்னா அதுவும் நம்ம செஞ்ச கர்மா தான். வேலையே இல்லாமல் சும்மாவே இருக்கணும், கஷ்டப்படணும் அப்படின்றதும் நம்ம செஞ்ச பாவங்கள் தான். தோஷங்கள்லாம் பாவங்கள், அதே போல யோகங்கள்லாம் புண்ணியங்களாக வெளிப்படுது. இவ்வளவுதான். ஸோ அப்போ நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய பலன்கள் 90%. இந்த கோச்சார கிரகங்கள் பொறுத்தவரையிலும் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் ஒன்றாவே நடந்துடும் நான் சொல்ல முடியாது. இப்போ அது ஒரு பொதுவாக சொல்கிறேன், நான் ஒரு கைடன்ஸுக்காக தான் எடுத்துக்கணும் நீங்கள் இதை. ஸோ வாழ்க்கை என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமானது, ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்போ கும்பராசி தான் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்கும் ஒரே பலன் அப்ளிகேபிள் ஆகாது. சில பேருக்கு 2 தாரம் ஏற்படும், சில பேருக்கு 1 தாரத்தோடய போயிடும். இதெல்லாம் அவங்களுடைய கொடுப்பனை. இப்போ ஒரு பொதுவான காமனாக சொல்லக்கூடியது. இது ஒரு 10% இந்த மாத பலனை பொறுத்தவரை நம்ம ஒரு கைடன்ஸுக்காக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த கும்பராசியை பொறுத்தவரையிலும் இந்த ராகு பகவான் ராசிலையும் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் குழப்பங்கள்லாம் இருக்கும். குறிப்பாக பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நீங்கள் அவசர முடிவு எடுக்கக்கூடாது. கோபத்தில் யாருக்கிட்டையும் வாய் தவறி கூட ஏதாவது பேசிட்டீங்கன்னா தவறாக புரிஞ்சுக்குவாங்க உங்களை. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. கோபத்தை தவிர்ப்பது நல்லது. தேவைக்கு பணம் வரும், ஆனாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கும்.
அதுவும் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்து சுக்கிரன் மட்டும் நல்லா இருக்கிறார். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறனால, பாக்கியாதிபதி நல்லா இருக்கிறதுனால வீடு வாகன சம்பந்தமான செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டால் கூட அது சுப செலவுகளாக ஏற்படும். ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் இந்த மாதத்துக்கு. அதுதான் கைடன்ஸ்க்கான பதிவு. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பாக 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கேதுவோடு இணைஞ்சிருக்கு. மருத்துவம் சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர், நிர்வாகம், HR, மக்கள் தொடர்பு, அரசியல், இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் வருமானம் நல்லாவே இருக்குது. அரசாங்க துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் வருமானம் நல்லாவே இருக்குது. சம்டைம்ஸ் சில பேருக்கெல்லாம் பதவி உயர்வு கூட கிடைக்கலாம். இந்த சூரியன் குரு சேர்க்கை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். பிரச்சனை கிடையாது. ஆசிரியர் பணி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், சிறு கடன் நடத்துகிறவங்க, புரோகிதம், வக்கீல், இந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு வருமானம் சிறப்பாகவே இருக்கும். சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானத்தில் ஒரு ஏற்ற இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த வருமானத்தை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மாத சம்பளம் போகிறவங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக வருமானம் வந்துட்டு தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நீங்கள் சரபேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். முடியாதவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க. அமாவாசை நாட்களில், பௌர்ணமி நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் மற்ற நாட்களில் கூட போகலாம். பிரதோஷ நாட்களில் போகலாம். எல்லா நாட்களையுமே அண்ணாமலையாரை சுற்றி வர்றது நல்லது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். குறிப்பாக மேரேஜ் ஆகாமல் இருக்கு, நீண்ட நாளா, அல்லது கடனுடைய பிரச்சனை இருக்குது, அல்லது கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், இதுக்கெல்லாம் அண்ணாமலையாரை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைப்பார் அண்ணாமலையார். அவர் மனசு வச்சா எல்லாமே நல்லது நடக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் உண்மையான மனதுடன் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.